ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் ஃபியூச்சர் சேனல். இந்த சேனல் எனக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரேங்க்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிவர்சிட்டி வந்து ரேங்க் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, தமிழ்நாடு லெவலில் எந்த ரேங்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் லெவலில் எந்த ரேங்க்ல இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு காலேஜஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு, ஃபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்டா கொடுத்திருக்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? சோ தமிழ்நாடு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்தியன் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 8 ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்தது நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ்ல தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? என்ஆர்ஐ ரேங்க் பொறுத்த வரைக்கும் 11வது இடத்துல இருக்கு. சரிங்களா? அண்ட் சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில லொகேட் ஆயிருக்கு. அண்ட் தமிழ்நாடு லெவல்ல 3rd பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்தியன் ரேங்க்ல 13வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? அடுத்தது வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாடு லெவல்ல 4th ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ் வெள்ளூர்ல லொகேட் ஆயிருக்கு. சோ லொகேஷனை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் ரேங்க்ல 14வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கேம்பஸ் வந்து உங்களுக்கு சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ரேங்க்ல உங்களுக்கு 5th ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இந்தியன் ரேங்க்ல 20வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு காலேஜ்ல வந்து நம்ம வந்து அட்மிஷன் பண்ணணும் பாத்தீங்கன்னா காலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் டீடைலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் டாப் காலேஜஸ்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் பண்ணுவோம். அதை பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொசிஷன்ல உங்களுக்கு தலசலிங்கம் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் கோயில்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 6th பொசிஷன்ல இருக்கு. இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 28வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ சண்முக ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 7th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இந்தியன் ரேங்க்ல 29வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? சோ பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருச்சிராப்பள்ளியில லொகேட் ஆயிருக்கு. தமிழ்நாடு லெவல்ல 8th ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ் அண்ட் இந்தியன் ரேங்க்ல 36வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொடுத்திருக்காங்க. சென்னையில லொகேட் ஆயிருக்கு. தமிழ்நாடு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்தியன் லெவல்ல 38வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்தது அழகப்பா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு காரைக்குடியில லொகேட் ஆயிருக்கு. தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு 10th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இந்த காலேஜ் இந்தியன் லெவல்ல 44வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு பாரதியார் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது பாரதிதாசன், இது வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவல்ல 11th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ உங்களுக்கு இந்தியன் லெவல்ல எந்த ரேங்க்ல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். சோ இந்தியன் லெவல்ல 44வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. சோ தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு 12th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் இந்தியன் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 53வது என்ஆர்எஃப் ரேங்க் படி இந்தியன் ரேங்க்ல உங்களுக்கு 53வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் உங்களுக்கு சென்னையில லொகேட் ஆயிருக்கு. லொகேஷன் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 13th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் லெவல்ல 60 ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு செட்டிநாடு அகாடமி ஆஃப் ரிசர்ச் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படி ஒரு டவுட் இருக்கும். சோ இந்த காலேஜ் உங்களுக்கு கீழவாக்கம் லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ், இந்தியன் லெவல்ல 61வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, சோ யூனிவர்சிட்டிஸ்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு? கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. சோ தமிழ்நாடு லெவல்ல 15வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், இந்தியன் லெவல்ல 23வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? சோ பாரதியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல 16வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜ்ல உங்களுக்கு இந்தியன் லெவல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ஆர்எஃப் ரேங்க் படி 76வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு தஞ்சாவூர்ல லொகேட் ஆயிருக்கு. 14வது இடத்துல இருக்கு. சோ ரேங்க் பொறுத்த வரைக்கும் 83வது ரேங்க்ல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதுரையில 18வது இடத்துல, தமிழ்நாடு லெவல்ல 18வது இடத்துல இருக்கு. இந்தியன் லெவல்ல 85வது இடத்துல இருக்கு. அண்ட் உங்களுக்கு பெரியார் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெரியார் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 19வது இடத்துல லொகேட் ஆயிருக்கு. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரேங்க் படி உங்களுக்கு 94வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு அவினாசி லிங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன்ஸ் காலேஜ். சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20th பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ். சரிங்களா? கோயம்புத்தூர்ல 20வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ இந்த காலேஜ் உங்களுக்கு இந்தியன் லெவல்ல 99வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் பத்தி தான் பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து வீடியோ போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.